ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் குங் ஃபூ செஃப்னு ஒரு சைனீஸ் மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செஃப்பை தான் காட்டுறாங்க. இவர் பேரு பிங் யூ வாங். பக்கத்துல இருக்கிற பையன் செஃப் பிங் கிட்ட ஒரு படத்தை காட்டி, அங்கிள் எனக்கு இது வேணும்னு கேக்குறான். அதுக்கு செஃப் பிங்கோ எனக்கு மிட்டாய் கூட நான் செஞ்சு தரேன்னு சொல்லவும் அவன் ஒரு லாலிபாப்பை கொடுக்கறான். இவரும் அதை வாங்கிட்டு ஒரு வெஜிடபிளை எடுத்து அவன் படத்துல காட்டின அல்ட்ராமேன் உருவத்தை இவர் வெஜிடபிளே செஞ்சு தராரு. இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு செஃப் பிங் உள்ள போனா அங்க எல்லாரும் சமையல் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள வந்தவருக்கு ஏதோ தீஞ்ச வாடை அடிக்குதுன்னு போய் பார்த்தா அங்க பன்னிக்கறி சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல, அது தீஞ்சு போயிருக்கு. சோ ஒரு அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு செமையா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்துல பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்குள்ள சமைச்சாகணும். எல்லாரும் வந்துடுவாங்க, என்ன பண்றது செஃப்னு ஒரு பெரியவர் கேட்க, செஃப் பிங்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இவர் சமையல செம கில்லாடி போல, அதனால இவரை பாராட்டி ஒரு டிராகன் கத்திய பரிசா கொடுத்திருப்பாங்க. சோ சாமிக்கு ஒரு பூஜை போட்டு அந்த கத்தியை எடுத்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல டேபிள்ல தோல் உரிக்கப்பட்ட போக், அதாவது பன்னி ஒண்ணு இருக்குது. அத எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவர் வச்சிருக்கிற டிராகன் கத்திய வச்சு ஒரு சீவுல முழு பன்னியோட மேல் பகுதியையும் சதையும் மட்டும் தனியா எடுக்கிறாரு. இத பாக்குற எல்லாரும் செமையா ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் சரக்கு அது இதுன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல செஃப் அந்த பன்னிய சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் ஒரு பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட சால்ட்ட கொண்டுட்டு வந்து தரான். அத கடைசியா சமைச்சதுல தூவி விட்டு அழகா பிரசன்ட் பண்ணி வந்திருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிடவும் கொடுக்கறாங்க. பட் அதை சாப்பிட்டு எல்லாரும் திடீர்னு வயிறு வலிக்குதுன்றாங்க, மயக்கம் போட்டு உழுறாங்க. இத பாக்குற செஃப் பிங்கோ யோசிக்கிறாரு, அந்த அசிஸ்டன்ட் கொடுத்த சால்ட்ல தான் ஏதோ கலந்திருக்குன்னு தெரிஞ்சு அவனை போட்டு அடி வெளுக்கிறாரு. ஏன்டா பாய்சன் இப்படி கலந்தன்னு. இதுக்கு நடுவுல இன்னும் நிறைய பேரு செஃப் பிங்கிட்ட சண்டைக்கு வர அவர் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. இவரு சமையல மட்டும் கில்லாடின்னு நினைச்சா சண்டை போடுறதுல கூட கில்லாடி தான் போல. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்த அசிஸ்டன்ட்ட புடிச்சு பாய்சனை கலக்க சொன்னது யாருன்னு விசாரிக்க அவனும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்பதான் அந்த ஊர் தலைவர் செஃப் பிங்ட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்ல, செஃப் பிங்கோ எங்க அண்ணன் பையன் தான் இந்த டிராகன் கத்திக்காக இப்படி என்னைய பழி வாங்கிட்டான்னு சொல்ல, உடனே ஊர் தலைவரும் சமைக்கிறதுக்கும் இந்த கத்திக்கும் நீ ஒருத்தே கிடையாது, இங்க இத்தனை பேர் பாய்சன் சாப்பிட்டு இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதான், இந்த டிராகன் கத்தியை கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு தலைவரும் போயிடுறாரு. இப்ப அப்படியே டைட்டில் போடுறாங்க. இந்த சைடு ஒரு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு மாஸ்டர் எல்லாத்துக்கும் குங் ஃபூ கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப மாஸ்டர் சொல்றாரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவேஷன் தான். சோ அங்க தொங்குற எம்பளத்தை யார் கொண்டுட்டு வந்து இந்த போர்டுல ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டிகிரி தருவேன்னு சொல்ல, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பாஞ்சு அந்த எம்பளத்தை எடுக்க பாக்குறாங்க. பட் இது எல்லாத்தையும் ஒருத்த மட்டும் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறான். அது வேற யாருமே இல்ல, ஹீரோ கென். அவன் இப்ப எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த எம்பளத்தை எடுத்துட்டு வரான். ஆனா மத்தவங்களும் ஹீரோட்ட இருந்து அதை புடுங்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. ஹீரோ எப்படியும் நேக்கா இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு அந்த போர்டுல எம்பளத்தை கொண்டு போய் வச்சிடுறான். இப்ப ஹீரோ சமைச்சிட்டு இருக்க மாஸ்டர் அந்த பிளேஸுக்கு வந்து ஹீரோவை வம்பு கிழித்து சண்டை போட்டுட்டு இருக்க, அவனும் நூடுல்ஸ சமைச்சுக்கிட்டே சண்டை போடுறான். ஒரு பக்கம் சண்டையும் போடுறான், அதே நேரத்துல நூடுல்ஸையும் செஞ்சு அதை சாப்பிடறதுக்கு மாஸ்டருக்கு கொடுக்கறான். மாஸ்டரும் ஹீரோவை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, டே நீ ரொம்ப நல்ல பையன்டா, உன்னோட திறமை இங்கே இருந்து வீணாக கூடாது. சோ நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ, அங்க இருக்கிற மாஸ்டர் கிட்ட சமையல கத்துக்கோ, அவர்கிட்ட மட்டும் நீ சமையல கத்துக்கிட்ட நீ தான் ஒரு பெஸ்ட் செஃப்பா இருப்பேன்னு ஹீரோவை அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோவும் லேசப்பட்டவன் இல்லங்க, நம்ம செஃப் பிங் மாதிரியே சமையலையும் சரி குங்ஃபூலையும் சரி செம கில்லாடி. இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட தான் காட்டுறாங்க. ஒரு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து தான் இதை நடத்துறாங்க போல. அந்த தங்கச்சிக்காரி இருக்கால, அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அக்கா ஸ்மெல்ல வச்ச இந்த டிஷ் என்னது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவா போல. இப்ப இந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் சமையல் கத்துக்கிறதுக்காக வரான். அதே நேரத்துல செஃப் பிங்கோ இந்த ஹோட்டலை பார்த்துட்டு சாப்பிடலான்னு உள்ள வர ஹீரோயின் அக்காவும் பார்த்துட்டு வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போறா. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா கேட்க, ஹீரோவும் நான் இங்க இருக்க செஃப்ட சமையல் கத்துக்க வந்திருக்கேன்னு சொல்றான். ஓ சமையல் கத்துக்க வந்திருக்கியா, அதுக்கு நீ தகுதியானவனான்னு நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு சூப்பை கொண்டுட்டு வந்து வச்சு இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு சொல்லுன்னு கேட்க அவனுக்கு எதுவுமே தெரியல போல. இந்த சைடு அக்கா செஃப் பிங்க சாப்பிட உட்கார வைக்க ஹீரோயின் குடுகுடுன்னு போய் ஒரு ஸ்பெஷல் டீயை அவருக்கு குடிக்க கொடுக்கறா. செஃப் பிங்கும் குடிச்சிட்டு அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுறாரு. அப்புறம் தங்கச்சி செஃப் பிங்கு கிட்ட சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்க கேபேஜ் அண்ட் கிளியர் வாட்டர் வேணும்னு சொல்றாரு. இவங்களும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு செஃப்பை வச்சு அந்த டிஷ்ஷை சமைச்சு அவருக்கு சாப்பிட கொடுத்தா செஃப் பிங்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சூப் சாப்பிட குவாலிட்டியாவே இல்ல, சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தாலுமே இதை சமைச்ச விதம் தப்பு, யார் வேணும்னாலும் இப்படி சமைக்கலாம், பட் இதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல்
ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்குன்னு செஃப் பிங் சொல்ல, இந்த டிஷ்ஷை சமைச்ச செஃப் இருப்பாரு இல்லையா, அவரு நம்ம செஃப் பிங் கிட்ட, ஓ நீங்க நான் செஞ்சதை குறை சொல்றீங்களா, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சமைக்க போட்டிக்கு வாங்களே, யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். நான் ஜெயிச்சுட்டா நீங்க இங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு போகணும், அதுவே நான் தோத்துட்டா இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போயிடுறேன்னு சொல்றான். செஃப் பிங்கும் ஒத்துக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்டோட செஃப்க்கு ஹெல்ப்புக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான். ஆனா நம்ம செஃப் பிங்குக்கு யாரும் இல்லையா, சோ ஹீரோ நான் உங்களுக்கு அசிஸ்டன்டா இருக்கேன்னு சொல்லவும் செஃப் பிங்கு ஒத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு செஃப்புமே நான்வெஜ்ல தான் ஏதோ சமைச்சு டேபிளையும் வச்சிடுறாங்க. இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் செஃப் சமைச்சதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே செஃப் பிங்கு சமைச்சதையும் சாப்பிடலான்னு போறப்ப அது இன்னும் சூடாவே இருக்குது. அந்த டிஷ் சூடாவே இருக்கிறதுக்காக அவர் தேனை யூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் இந்த வார்த்தை கட் பண்ண கத்தியை யூஸ் பண்ணாம கையாலே அடிச்சு அடிச்சு ட்ரெடிஷனலா சமைச்சிருப்பாரு. இத சாப்பிட்டு எல்லாரும் செம சூப்பர்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அத இந்த ரெஸ்டாரண்ட் செஃப்பும் சாப்பிட்டுட்டு நான் தோத்துட்டேன், இப்படி ஒரு டேஸ்டி ஃபுட் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ பின்னாடியே ஓடுறான், செஃப் சாம் எங்க போறீங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு. ஆனா சாம்ன்றது இந்த செஃப் இல்ல, அது ஹீரோயினோட அப்பா. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஹீரோ தேடி வந்த செஃப் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்னு. செஃப் பிங்கோ இந்த ரெஸ்டாரண்ட பார்த்த உடனே உள்ள வந்திருப்பாருல, உண்மையாவே இந்த ரெஸ்டாரண்டோட லோகோவை பார்த்து தான் நான் உள்ள வந்தேன்னு ஹீரோயின் அக்காட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவளும் எங்க அப்பா போன வருஷமே இறந்துட்டாங்க, அப்புறம் இந்த செஃப்பும் இப்ப போயிட்டாரு, இது எங்களோட ஃபேமிலி பிசினஸ், இப்படியே இது போச்சுன்னா நாங்க ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வேண்டியதுதான், நீங்க இங்க மாஸ்டர் செஃப்பா இருக்கீங்களான்னு ஹீரோயின் அக்கா கேட்க, செஃப் பிங்கோ அதுக்கு என்னமா தாராளமா இருந்துட்டா போச்சு, எனக்கு சமையல் கத்து கொடுத்ததே எங்க அண்ணன் தான், ஆனா எங்க அண்ணனுக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே உங்க அப்பா தான்மா, அதனால நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் இங்க மாஸ்டர் செஃப்பா இருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நம்ம தேடி வந்த செஃப் ஹீரோயின் அப்பா தான், அவர் உயிரோட இல்லன்னு. சோ மறுபடியும் அவன் செஃப் பிங்கு கிட்டே வந்து, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏன் போட்டி வச்சுக்க கூடாது, நான் ஜெயிச்சுட்டா என்னை அசிஸ்டண்டா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்கவும், அவரும் ஓ அப்படியா ஓகே வா பாத்துடலாம் நீயா நானான்னு சொல்லிடுறாரு. அது என்ன போட்டினா மீனை கட் பண்றதுதான். இது மூலமா அவங்களோட கட்டிங் ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறான். அவன் செலக்ட் பண்ண மீன் குளோப்னு சொல்லுவாங்க. அந்த மீன்ல நிறைய செதில்கள் இருக்கும், அது கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணுதான். அந்த மீனை தான் ஹீரோ எடுத்து குறிப்பிட்ட டைம்க்குள்ள கட் பண்ணி அழகா சமைச்சு பிரசன்டேஷன்லாம் பண்ணி ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொடுக்கறான். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம செஃப் பிங் இருக்காருல்ல, அவர்தான் அல்டிமேட், உயிரோட இருக்கிற ஒரு மீனை பிடிச்சு கட் பண்ணி சமைச்சு அதை பிரசன்டேஷன்லாம் பண்ணி சாப்பிட கொடுக்க, ஹீரோவும் அதை கட் பண்ணி சமைச்சு அதை பிரசன்டேஷன்லாம் பண்ணி சாப்பிட கொடுக்க, ஹீரோவும் அதை டேஸ்ட் பண்ணா அவன் நாக்குல அந்த டேஸ்ட் தாண்டவும் ஆடுது. ஏன்னா அவர் இந்த மீனை கட் பண்றதுக்கு முன்னாடி கத்திய ஃப்ரீஸ் பண்ணி இருப்பாரு. சோ அதுல உள்ள கூலிங்கும் நாக்குல உள்ள ஹீட்டும் சேர்ந்து எப்பப்பா அந்த டேஸ்ட சொல்ல முடியல. ஹீரோனோட அக்காவும் சாப்பிட்டு பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்றா. இப்ப ஹீரோவும் செஃப் பிங் கிட்ட நான் தோத்துட்டேன், பட் இந்த கத்தியை எடுக்காம விட மாட்டேன்னு எடுக்க போக, ரெண்டு பேருமே குங்ஃபுல பெஸ்ட் ஆச்சே சண்டை வேற போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோ எதிர்ச்சியா அந்த மீன் தொட்டிய பார்த்தா, செஃப் பிங் இப்ப ஒரு மீனை எடுத்து சமைச்சிருப்பாரு இல்லையா, அந்த மீனை மறுபடியும் தொட்டுக்குள்ளேயே விட்டுருக்காரு. அந்த மீனுக்கும் எதுவும் வலிச்ச மாதிரியோ ப்ராப்ளம் வந்த மாதிரியோ தெரியல, அது பாட்டுக்கு தண்ணியில நீந்திட்டு இருக்குது. எப்படிப்பா ஒரு ஆளால மீனுக்கே வலிக்காம ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு அதை மறுபடியும் எப்படி உயிரோட தண்ணிக்குள்ள விட முடியும்? என்ன ஒரு கட்டிங் ஸ்கில்ஸ் தான். ஹீரோ மிரண்டு போய் அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறான். இப்ப செஃப் பிங்கோ ஹீரோக்கு சமையல சொல்லி கொடுக்காம சின்ன சின்ன வேலையா செய்ய கொடுக்கறாரு. போய் இந்த கத்திலாம் சாணம் பிடின்னு சொல்ல, இவனும் சரி குருவேன்னு விடிய விடிய அந்த கத்திலாம் சாணம் பிடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோயின் அடுத்த நாள் காலையில வந்து அவன் மேல தண்ணிய ஊத்தி எழுப்பி விடுறா. ஏண்டா நீ வேலை பாக்குறன்னு எங்களை தூங்க விடாம ஆக்குறியா, நீ ஒரு செல்ஃபிஷ்னு வறுத்து எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு செஃப் பிங்கும் வராரு. ஹீரோவும் ஓடி போய் குருவே நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், அப்புறம் எப்ப எனக்கு சமையல் சொல்லி தர ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க, செஃப் பிங்கும் இந்த இதுல இருக்கிற காயெல்லாம் கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவனும் என்ன குரு இதெல்லாம் ஒரு வருங்கால மாஸ்டர் செஃப்க்கு கொடுக்கற வேலையான்னு கடுப்பாகுறான். இப்ப செஃப் பிங்கு சேர்ல உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்க, அங்க ஹீரோயின் அக்கா வந்து பேசுறா, நாளைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்னு. பட் அவர் ஏதோ கவலையில இருக்காருன்னு தெரிஞ்சு என்னன்னு கேக்குறா. அவரும் நான் கவலைப்படுறது எல்லாமே என் அண்ணன் பையன் ஜோவை பத்தி தான்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ஃபேமஸான பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான் போல. அங்க விதவிதமான டிஷ்ஷஸ் நிறைய செஃப்ஸ வச்சு சமைச்சு வச்சிருக்கான். அங்க ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஒரு செஃப்
போட்டியில தோத்து வெளியில போனான்ல, அவன் ஜோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேலை கேட்க, ஜோவும் நீதான் பெரிய செஃப் ஆச்சே, அங்க இருந்து ஏன் இங்க வந்துன்னு கேக்குறான். இந்த செஃப்பும் எனக்கும் செஃப் பிங்குக்கும் ஒரு சமையல் போட்டி நடந்தது, அவர்கிட்ட நான் தோத்து போய் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டேன். இனிமேல் அந்த செஃப் பிங்கு தான் அங்க மாஸ்டர் செஃப்னு சொல்றான். இந்த பிங்குன்ற பேரை கேட்கவும் ஜோ கோவப்படுறான். அவனை தான் ஊரை விட்டு துரத்திட்டாங்கன்னு நினைச்சா இப்ப இங்க வந்து நமக்கு போட்டியா ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்க போறானான்னு அசிஸ்டன்ட்ட சொல்லி கோவப்படுறான். அப்ப ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. நம்ம செஃப் பிங்க அவங்க அண்ணன்ட்ட சமையல் கத்திருப்பாரு. அப்ப அந்த டிராகன் கத்திய ஊர் தலைவர் பிங்க நல்லா சமைச்சதுக்காக பரிசா கொடுத்திருப்பாரு. அதுக்கு தான் அண்ணன் காரணம் தண்ணிய போட்டுட்டு, தம்பி பிங்ட்ட நான் தான் உன்னை விட நல்ல சமையல்காரன், இந்த வேர்ல்டுல பெஸ்ட் செஃப் நான் தான், சோ அந்த கத்தியை என்கிட்ட குடு குடுன்னு கேட்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அந்த டிராகன் கத்தி கீழே விழ அதை எடுக்க மறுபடியும் சண்டை போடுறாங்க. அப்ப மேல இருந்த ஒரு அம்மிக்கல் தம்பி மேல விழ வர அண்ணன் வந்து தம்பி தள்ளி விட்டுட்டு அந்த அம்மிக்கல் விழுற இடத்துல இவர் மாட்டிக்கிறாரு. அவர் அப்படி மாட்டிக்கிட்டனால கையும் நசுங்கிறது. பட் தம்பியை காப்பாத்திட்டோலன்னு நினைக்கிறாரு. தம்பியும் அண்ணனுக்கு அடிப்பட்ட கையில கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. அண்ணனும் தம்பி கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு அண்ணனா உன்னை நினைச்சு பெருமைப்படாம இப்படி பண்ணிட்டேனே, இனிமேல் எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் இங்க இருக்கிறது, சோ நீ இனிமேல் என் பையனை பாத்துக்கோ, நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்னு ஊரை விட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ஜோ ஒரு டேபிள் கடியில இருந்து பாத்துட்டு இருந்திருப்பான். சோ அப்பாவை அடிச்சு ஊரை விட்டு அனுப்புனது அவரோட தம்பி தானே நினைக்கிறான். ஜோ சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன நடக்குதுன்னு முழுசா புரிஞ்சுக்க முடியாம அப்பாவோட தம்பியவே தப்பா நினைச்சுக்கிறான். அதனாலதான் ஸ்டார்டிங்ல பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில செஃப் பிங்கு சமைச்சதுல பாய்சனை கலந்து பழி வாங்கியிருப்பான் இந்த ஜோ. இது எல்லாத்தையும் இந்த ஜோ அந்த அசிஸ்டன்ட் பையன்ட்ட சொல்லி முடிக்கிறான். இப்ப கிச்சன்ல ஹீரோ காய வெட்டிட்டு இருக்கான். அப்ப செஃப் பிங்கு இன்னும் ஸ்பீடா வெட்டுன்னு சொல்ல அவன் கோவமாகறான். அத பார்த்த செஃப் பிங்கோ நமக்கு சமைக்கிறதுக்கு அடிப்படையான விஷயமே கட் பண்றதுதான், இந்த கட் பண்ற ஸ்கில்ஸ் எல்லா செஃப்க்குமே இருக்கும், பட் வேற திங்ஸ் டிஃபரெண்டா கட் பண்றதுதான் மேட்டர், அதுதான் சமையலோட டேஸ்டே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும்னு சொல்றாரு. இதெல்லாம் நீ கத்துக்கிறதுக்கு டைம் ஆகுதான் செய்யும், சோ பொறுமையா கத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. அப்பப்ப ஹீரோயினுக்கு வேற கியூட்டான சண்டையெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்ப எல்லாரும் கிச்சன்ல சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கூட காரணமே இல்லாம ஹீரோயினும் சண்டை தான் போடுறாங்க. இருந்தாலும் ஒரு சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு போல. இப்ப ஹீரோயின் ஒரு சாஸ செஞ்சு அங்க வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் குடுக்குறா. அவங்க சாப்பிட்டுட்டு சுமாரா தான் இருக்குன்னு சொல்ல, அவளும் நான் என்னதான் பண்றது, எனக்கு மட்டும் ஏன் சாஸ் செய்ய வர மாட்டேங்குதுன்னு புலம்புறா. அப்ப நம்ம செஃப் பிங்கோ அங்க வந்து சாஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட கொடுக்க, அவங்களும் சாப்பிட்டுட்டு செமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி வரலன்னு ஃபீல் பண்ண, செஃப் பிங்கோ இதை எப்படி பக்குவமா சமைக்கணும்னு சொல்லி தராரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோக்கு சமையல் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம செஃப். ஒரு முட்டையை எப்படி பக்குவமா உடைச்சு ஊத்தி அதை எந்த ஃப்ளேம்ல சமைச்சா டேஸ்டா இருக்கும்னு சொல்றாரு. இப்ப செஃப் பிங்கு சமைச்சதை தான் ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் அவரோட சாப்பாடும் பிடிச்சிருக்கு. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஜோவோட ஆளுங்க சாப்பிடுற மாதிரியே வந்து வேணும்னே சாப்பாடுக்குள்ள ஆணியெல்லாம் போட்டுட்டு, என்ன சாப்பாட்டுல ஆணியெல்லாம் கிடக்குது, இத சாப்பிட்டுட்டு நாங்க சாகவான ஹீரோ கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜோ ஆளுங்க செஃப் பிங்கு கிட்டயும் ப்ராப்ளம் பண்ணிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பர்த்டே பார்ட்டில சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சுதான் மிரட்டிட்டு போயிருப்பாங்க. செஃப் பிங்கு நம்ம அண்ணன் பையனோட ஆளுங்க தானே சொல்லிட்டு அமைதியா இருப்பாரு. இப்ப ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட்ட நேத்து நடந்த ப்ராப்ளம்ல ரெஸ்டாரண்டோட இமேஜ் போயிருச்சு, இப்படியே போனா கொஞ்ச நாள்ல ரெஸ்டாரண்ட் இழுத்து மூட வேண்டியதுதான், நீ வந்த நேரம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஹீரோட்ட விளையாட்டுத்தனமா சண்டை போடுறா. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தன் வந்து ப்ராப்ளம் பண்ணான்ல ஜோவோட ஆளுன்னு, அவன் இங்க ஷாப்பிங் பண்ண வந்திருப்பான் போல. அவனை பார்த்த ஹீரோயின் கோவப்பட்டு அவனை போய் ஒரே மிதிதான். அவனும் கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க போக, நடுவுல நம்ம ஹீரோ அவனை வந்து அடிக்க, ரெண்டு டீமுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினால முடியல. அப்ப அடியாளுங்க ஹீரோயின் அடிக்க வர, அப்பயும் ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். இந்த ரெண்டு டீமும் சூப்பர் மார்க்கெட்டே உண்டு இல்லன்னு ஆக்கிடுறாங்க. எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தப்பிச்சு போக இந்த டீமும் பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. அப்ப இவங்க ஒரு மாலுக்குள்ள போக பின்னாடியே இந்த டீமும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஷாப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, இந்த டீமும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு
வேற இடத்துக்கு ஓட ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஷாப்ல உள்ள டிவில ஒரு ஆட் ஓடுறத பாக்குறாங்க. அது என்னன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சமையல் போட்டி நடக்குமா. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சைனாவோட பெஸ்ட் குக்குன்னு அவார்டு கொடுப்பாங்களாம். இத பார்த்த ஹீரோவும் ஹீரோயின்ட்ட இத நம்ம வின் பண்ணா ரெஸ்டாரண்ட்டை காப்பாத்த சான்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் வா அப்பனா நம்ம அக்காட்ட சொல்லலாம்னு சொல்றா. இப்ப இந்த சைடு ஜோவை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா தண்ணி அடிச்சிட்டு இந்த போட்டியில கலந்துட்டு நான் ஜெயிப்பேன், எங்க அப்பா பெஸ்ட் குக்குன்னு ப்ரூஃப் பண்ணுவேன், இதுதான் நான் செஃப் பிங்க பழி வாங்குற டைம்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் செஃப் பிங்க கிட்ட இந்த மேட்டரை சொல்லி இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிட்டா கண்டிப்பா நம்ம ரெஸ்டாரண்ட்டை காப்பாத்திடலாம், சோ நீங்க எப்படியாச்சும் அதுல கலந்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயினோட அக்கா. செஃப் பிங்குக்கு அப்ப ஒரு போன் கால் வருது. செஃப் பிங்கு போன் கால் பேசிட்டு இவங்க எல்லார்கிட்டயும் என்னால இந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல அவங்க எல்லாருமே செஃப் பிங்கு கிட்ட என்ன ப்ராப்ளம்னு எங்க கிட்ட சொல்லுங்க, நீங்களும் எங்க ஃபேமிலி மாதிரி தான், எதனால நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அக்கா சொல்றா. ஆனா செஃப் பிங்கோ இல்லம்மா அது என்னோட பாஸ்ட் பத்தின ஒரு ப்ராப்ளம், சோ நான் தான் போய் சால்வ் பண்ணி ஆகணும், நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், அப்புறம் இந்த போட்டிக்கு நான் போகாட்டி என்ன, எல்லாத்தையும் நான் கத்து கொடுத்து என்னோட சிஷ்யன் கென் கலந்துப்பான், அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவனோட முழு திறமையையும் யூஸ் பண்ண கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாக்ஸையும் கொடுத்து ஹீரோவை போட்டிக்கு அனுப்பி விடுறாரு. இந்த சைடு செஃப் பிங்கோ அவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அதே நேரம் போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டிக்கு ஜட்ஜஸா பெரிய பெரிய ஃபேமஸான செஃப்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணிட்டு இப்ப டீம்ஸையும் இன்ட்ரோ பண்றாங்க. மொத்தமா 6 டீம் இருக்கு. பட் ஃபைனல் ரவுண்டுக்கு 2 டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். அதுல முக்கியமா ஹீரோக்கு போட்டியா வரப்போற டீமே ஜோயோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பெரிய மாஸ்டர் செஃபான சவுடவ் தான். ஜோ தான் செஃப் பிங்கு ஜெயிக்க கூடாதுன்னு இந்த சவுடவை அனுப்பி விட்டுருப்பான். அப்புறம் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் தோத்து வெளியில போனான் இல்லையா, அந்த செஃப் தான் இந்த சவுடவுக்கு அசிஸ்டண்டா வந்திருக்கான் போல. ஹீரோட்ட போய் சவுடவ் வம்பிழுக்கிறான். எப்படினாலும் உங்க டீம் ஜெயிக்க போறது இல்ல, நான் தான் ஜெயிக்க போறேன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்ல ஹீரோவும் சவால் விடுறான், நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன்டான்னு. இப்ப போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அண்ட் அவங்களோட கட்டிங் ஸ்கில்ஸையும் செக் பண்ணுவாங்க. இப்ப எல்லா டீமும் வெறியோட சமைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இந்த சவுடவ் இருக்கான் இல்லையா, அவன் எருமை தலைய வச்சு ஏதோ சமைக்கிறான். ஆனா ஹீரோ என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அங்க ஹீரோயினும் அக்காவும் ஆடியன்ஸா உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அக்கா ஹீரோ கிட்ட 4 ஸ்டஃப்டு ட்ரெஷர்னு ஒரு டிஷ் சொல்றா. ஹீரோவும் இத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபுல் வாத்த அழகா தோல் உரிச்சு அதுக்குள்ள கோழி புறா காடன்னு கிளீன் பண்ணி வாத்துக்குள்ள ஸ்டஃப் பண்ணி அத கலக்கி வச்சிருக்கிற மசாலா எல்லாம் போட்டு சமைக்கிறான். மத்த டீம்ஸும் செமையா சமைச்சு முடிக்கிறாங்க. இப்ப சமைச்சதை எல்லாரும் அழகா பிரசன்ட் பண்ணி ஜட்ஜஸ்க்கு கொடுக்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்ட சொல்றாங்க. ஹீரோட சாப்பிட்ட ஜட்ஜஸ் இந்த ஃபுட் சூப்பரா இருக்கு, பிரசன்டேஷனும் சரி கட் பண்ண விதமும் சரி நல்லா இருக்கு, இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சவுடோடதையும் சாப்பிட்டுட்டு இந்த டிஷ் செமையா இருக்குன்னு புகழ்றாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் இந்த 6 டீம்ல ஃபைனல் ரவுண்டுக்கு 2 டீமை செலக்ட் பண்றாங்க. அது நம்ம ஹீரோட டீமும் ஜோவோட ஆளு சவுடோட டீமும் தான். இவங்க 2 பேரும் தான் ஃபைனல்ஸ்ல மோத போறாங்கன்னு ஜட்ஜஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ டீமுக்கு சந்தோஷம் தாங்கல. ஹீரோ டீம் ஃபைனல்ல செலக்ட் ஆனத அசிஸ்டன்ட் ஜோட்ட போய் சொல்ல ஜோவும் செம கோவமாகி ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு ஹீரோ கூட அவனோட ஆளுங்க சண்டை போட ஹீரோவும் போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ ஜோவை பார்த்து நீ ஆம்பளையா இருந்தா என் கூட சண்டைக்கு வா, ஒரு பொண்ணு பிடிச்சு வச்சிருக்க வெக்கமா இல்லன்னு கேட்க ஜோவும் கடுப்பாகி ஹீரோ கூட சண்டை போடுறான். அப்படி போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜ்ல ஜோ ஹீரோவை அடிச்சு கைய முறுக்கி ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு ஃப்ரீசர் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. இப்ப செஃப் பிங்கு இங்க வந்துட்டாரு போல. ஹீரோயின் அக்காவும் அவரும் இப்ப பேசிட்டே நடந்து வராங்க. ஹீரோயினோட அக்காவும் ஊர்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா செஃப்னு கேட்க செஃப் பிங்கு ஆமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்டார்டிங்ல செஃப் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு சமைச்சு அங்க எல்லாரும் மயங்கி விழுந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு செஃப் பிங்கு காரணம் இல்லன்னு தெரிஞ்சு ஊர் மக்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வர சொல்லிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் செஃப் பிங் ஹீரோயின் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சுமா, அவங்க எல்லாரும் நான் சமைச்சதை சாப்பிட்ட மயக்கம் போட்டு விழுந்தனால இப்ப அதை சாப்பிட்ட யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது நடந்ததுக்கு நான் காரணம் இல்லன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்பதாமா எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயின் அக்காவும் இதை கேட்டு ஹாப்பி ஆகுறா. அப்புறம் செஃப் கிட்ட இன்னொரு ஹாப்பியான விஷயத்தையும் சொல்றா, நீங்க ஹீரோக்கு டீச் பண்ணனால நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்றா. செஃப் பிங்கு சொல்றாரு ஹீரோ ஒரு திறமைசாலின்னு. அப்ப
அப்படியே 2 பேரும் நடந்து ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க. அப்ப செஃப் பிங்க போட்டு ஜோ ஆளுங்க அடிக்க அவரும் அடிச்சு எல்லாத்தையும் துவைச்சிடுறாரு. அப்புறம் ஜோவும் செஃப் பிங்க கிட்ட முதல்ல எங்க அப்பாவோட டிராகன் கத்திய புடுங்கி அவரை ஊரை விட்டு அனுப்புனீங்க, இப்ப இந்த போட்டிக்கு எனக்கு போட்டியா வந்து என்ன தோக்கடிக்க போறீங்கன்னு சொல்றான். செஃப் பிங்கும் ஜோக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு, நான் எதுவும் தப்பு பண்ணல, அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இவர் சொல்ல வர அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். அதே நேரத்துல ஃப்ரீசர் ரூம்ல இருக்கிற ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஆல்ரெடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. சோ அந்த ஹாப்பியான டைம் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஜோ செஃப் பிங்க கிட்ட ஃப்ரீசர் ரூம்ல ஹீரோ ஹீரோயினை பூட்டி வச்சுட்டேன்னு சொல்றான். அந்த ஃப்ரீசர் ரூம் சாவிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள சின்ன சின்ன பாம்பா இருக்கு, அதுக்குள்ள இந்த சாவிய போட்டுட்டு முடிஞ்சா அவங்கள காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த ஜோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ஜோ பண்றது தப்புன்னு புரியுது. அப்புறம் நம்ம செஃப் பிங்கு மேலயும் எந்த தப்பு இல்லைன்ற உண்மையும் இவனுக்கு தெரியும். சோ அவன் செஃப் பிங்குக்கு ஹெல்ப் பண்றான். அந்த ஃப்ரீசர் ரூம் சாவிய செஃப் பிங்கு கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா ஜோ உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட செஃப் பிங்கு சாவிய வாங்கிட்டு ஹீரோ ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறாரு. இப்ப ஃபைனல் ரவுண்ட் நடக்கிற நாளும் வந்துருச்சு. ஹீரோவும் அந்த ஜோவோட டீம் ஆளுங்களும் தான் நேருக்கு நேர் மோத போறாங்க. ஃபைனல் ரவுண்ட்ல என்ன டிஷ் செய்ய சொல்றாங்கன்னா சைனாவோட ட்ரெடிஷனல் டிஷ்ஷான சூப்பு தான். அது ரொம்ப பியூரிட்டியா இருக்கணும், எந்த ஒரு கலவையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த சூப் செய்யறதுக்கு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க கூடாது, பட் மசாலாலாம் சேர்த்த டேஸ்ட் மட்டும் வரணும்னு சொல்றாங்க. அப்படி இந்த சைடு நம்ம செஃப் பிங்குக்கு ஜோவால ப்ராப்ளம் வருது. அவன் செஃப் பிங் இருக்கிற பிளேஸ்க்கு அடியாளுங்களை கூப்பிட்டு வந்துடுறான். அவங்களும் பெரிய கத்தியெல்லாம் வச்சுட்டு அவரை அட்டாக் பண்ண போக அவருக்கு தான் குங்ஃபூ தெரியுமே, அடி பொளக்குறாரு எல்லாத்தையும். இப்ப இந்த சைடு காட்டுறாங்க ஹீரோ என்ன டிஷ் சமைக்கலாம்னு யோசிக்கிறப்ப ஸ்டார்டிங்ல நம்ம செஃப் பிங் கேபேஜ் இன் கிளியர் வாட்டர்னு ஒரு டிஷ் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல செஞ்சு தர சொல்லி கேட்டிருப்பாருல்ல, அதை செய்யலாம்னு ஹீரோ முடிவு பண்றான். செஃப் பிங்கு அதை எப்படிலாம் செய்யலாம்னு இன்ச்சு பை இன்ச்சு சொல்லிருப்பாரு. அதுபடியே செய்ய ஸ்டார்ட் பண்றான். சிக்கனை பொடி பொடியா கீமா மாதிரி பண்ணி அதை தண்ணில ஊற விடுறான். அந்த ஜோவோட ஆளு சவுடாவும் சூப் செய்ய ஸ்டார்ட் பண்றான். என்னென்னலாமோ இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து வேக வைக்கிறான். அப்புறம் இந்த சைடு நம்ம செஃப் பிங் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ண கடைசியா ஜோவே செஃப் பிங்க அட்டாக் பண்றான். செஃப் பிங்கு நம்ம அண்ணன் பையனை முதல்ல தயங்கினாலும் அப்புறம் எவ்வளவு நேரம் தான் அமைதியா இருக்க முடியும், அவரும் அவனை அடிச்சு துவைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் மட்டையாயிட இவரும் டிராகன் கத்தி எடுத்துட்டு போட்டி நடக்கிற பிளேஸ்க்கு கிளம்பிடுறாரு. இந்த சைடு ஹீரோ முட்டைகோஸ்ல இருக்கிற நடு பகுதியை மட்டும் எடுத்து அதை ஊசியால குத்தி அதை பொறிச்சு சிக்கனை ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி அதுல எல்லாத்தையும் போட்டு வேக விடுறான். அந்த சவுடாவும் ஒரு பாட்குள்ள கோழி அப்புறம் வேக வச்ச இன்கிரீடியன்ட்ஸ் கடைசியா ஆயிலெல்லாம் சேர்த்து அந்த பாட்டை சுத்தி நெருப்பு எரியற மாதிரி வைக்கிறான். அப்படி சுத்தி நெருப்பு எரிய விட்டாதான் அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே சமமா வந்து சூப்பு நல்லா இருக்குமா. இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுது. சூப்பர் ஜட்ஜஸ்க்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கறாங்க. ஜட்ஜஸும் ஃபர்ஸ்ட் சவுடோ செஞ்ச சூப்பை டேஸ்ட் பண்ணிட்டு செமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பை யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஹீரோ செஞ்ச சூப்பை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சவுடோ செஞ்ச சூப்புக்கு முன்னாடி ஹீரோ செஞ்ச சூப் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி கண்ணால பார்த்தே சொல்லிடுறாங்க. பார்த்தா நம்ம செஃப் பிங்கும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஹீரோட்ட டிராகன் கத்திய கொடுத்துட்டு அவர் ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பார்ல ஹீரோ போட்டிக்கு போகும்போது, ஹீரோ கிட்ட அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி அதுல இருக்கிறத கட் பண்ணி சூப்ல போட்டு ஜட்ஜஸ்க்கு கொடுக்க சொல்றாரு. அந்த பாக்ஸ்ல ஒரு பீன் கியூப் இருக்கு, அதே ஹீரோ டிராகன் கத்தியால சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி சூப்ல போட்டு ஜட்ஜஸ்க்கு சாப்பிட கொடுக்க அவங்களும் அந்த சூப்பை பாக்குறாங்க. அப்ப அந்த சூப்ல உள்ள கியூப் கரைஞ்சு சூப்போட கலக்குது. அந்த ஜட்ஜஸும் அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்ல மெயின் மறந்துடுறாங்க, அவங்களால கண்ணையே ஓபன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அந்த சூப்போட டேஸ்ட்ல மூழ்கிடுறாங்க. அப்ப இந்த சவுடாவும் என்னடா இவங்க ரியாக்ஷன் இப்படி இருக்குன்னு இந்த சூப்ல ஒரே ஒரு சொட்டு வாயில எடுத்து வைக்கிறான். அவ்வளவுதான், அவனும் தோல்வியை ஒத்துக்கிறான். அப்புறம் ஜட்ஜஸும் உண்மையான சூப்னா அது இதுதான், இப்படி ஒரு சூப்பை நம்ம வாழ்க்கையில சாப்பிட்டிருக்கவே மாட்டோம், ஹீரோ தான் இந்த சைனாவோட உண்மையான மாஸ்டர் செஃப்னு அவார்டும் கொடுத்துடுறாங்க. இதை கேட்ட ஹீரோட டீமும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அப்ப அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தர் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப போறாரு. அப்ப நம்ம செஃப் பிங் அண்ணா இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆமாங்க, இவர் தான் நம்ம செஃப் பிங் கிட்ட டிராகன் கத்திக்கா சண்டை போட்டு ஊற விட்டு போனவரு. அவர்கிட்ட தான் இப்ப செஃப் பிங் பேசிட்டு இருக்காரு. அண்ணனும் சூப்பை குடிச்சிட்டு செமையா இருக்குன்னு பாராட்டுறாரு. அப்ப ஹீரோயினையும் ஹீரோயின் அக்காவையும் கூட கண்டுபிடிச்சு நீங்க என்னோட குருவோட பொண்ணுங்க தானேன்னு கரெக்டா சொல்லிடுறாரு. அப்புறம் செஃப்
பிங்கு அண்ணனும் சேர்ந்து ஹீரோக்கு இந்த டிராகன் கத்தியை கிஃப்டா கொடுக்கறாங்க. ஏன்னா இந்த கத்தியை வச்சு நீ நல்லா சமைக்கலாம், பல பேருக்கு வயிறார சாப்பாடு போடலாம்னு சொல்றாங்க. இந்த கிஃப்ட வாங்கின ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல, அவ்வளவு ஹாப்பி ஆகுறான். இந்த சைடு ஜோ சண்டை போட்டான்ல செஃப் பிங்கிட்ட, அந்த பிளேஸ்ல தான் இந்த ஷோ நடக்கிறத டிவில பாக்குறான். அவங்க அப்பா தம்பி செஃப் பிங்கு கூட ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு கடைசியா இந்த ஜோ புரிஞ்சுக்கிறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டு எங்க அப்பாவோட சொந்த தம்பியவே பழி வாங்கிட்டேன்னு வருத்தப்படுறான். இப்ப ஹீரோயின் கிச்சன் சிங்க ரொம்ப கவலையா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ நாளைக்கு செஃப் பிங்கோட ஊருக்கு கிளம்புறான். இன்னும் செஃப் கிட்ட நிறைய சமையல பத்தின ஸ்கில்ஸ் கத்துக்க வேண்டியது இருக்கு. சோ நான் அவர் கூட போய்தான் ஆகணும், சீக்கிரம் வந்துடுவேன்னு சமாதானம் செஞ்சிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா கொஞ்சம் விளையாடுறதோட இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.